ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறீங்கன்னா, நம்ம எங்கே போய்கிட்ருக்கோன்னா ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாப் தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் எங்கே போகிறோன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஃபங்க்ஷன். அதுவும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டிப்பட்டியில் தான் ஃபங்க்ஷன். ஸோ வந்து அங்கே போகிறதுக்காண்டி பஸ்ஸில் ஏறியாச்சு. நம்ம இப்போ என்னோடய ஃப்ரெண்டை வந்து பிக்கப் பண்ணிட்டு நம்ம போகிறோம். ஸோ இவங்க தான் அந்த மேடம். ஸோ இவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் சாங்கிற பஸ்ஸில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. உடனே சரி நம்மளுக்கு தான் போட்டாங்க அப்படின்னு அவனும் பறந்துட்டு இருந்தா. ஸோ நம்ம வந்து பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு ரீச்சும் ஆகியாச்சு. ஃபஸ்ட்டு இந்த ஆட்டோவில் வந்து மஹாலுக்கு கொஞ்சம் தூரம் தான். அது வந்து எங்களுக்கு தெரியலை. தெரியாமையே வந்து நாங்கள் அமௌண்ட்டு கொடுத்து வந்துட்டோம். சரி பரவாயில்ல அப்படின்ட்டு ஸோ ஃபங்க்ஷனுக்கு வந்தாச்சு. ஆனால் ஃபங்க்ஷன் வந்து பொண்ணு ரெடி ஆகிட்ருக்காங்க, இன்னும் வந்து மாப்பிள்ளை வரல. ஸோ நாங்கள் வந்து வேகமாகவே போயிட்டு முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போனோம். சரி என் ஃப்ரெண்டு வந்து நீ அங்கே நின்று எடு இங்கே நின்று எடு அப்படின்ட்டு எனக்கு வந்து செட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தா. ஆனால் அதை தவிர நான் வந்து என்னென்னமோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ கடைசியில் வந்து சரி மஹாலை சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு மேலெலாம் வந்திருந்தோம். சூப்பராக தான் இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. இதுதான் இந்த மஹாலுக்கு நான் வந்து ஃபஸ்ட் டைம். அப்புறம் என் ஃப்ரெண்டை வந்து நான் ஒரு மிரர் கூட பார்க்க விடாமல் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ நீ கிளம்பிட்டே இல்லை, நான் இன்னும் கிளம்பலை அப்படின்ட்டு என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா. நாங்கள் வந்து மாப்பிள்ளை வர வரைக்கும் இது ரெடி ஆகிட்டு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சரி போய் டிஃபன் எதாவது சாப்பிட்டு வரலான்னு பார்த்தா காலையிலே சாப்பாடை போட்டு நல்லா தூக்கம் வந்துருச்சு. சரி அப்படின்ட்டு சாப்பிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே மொய் வச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. சரி அப்படின்னு கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு மேலே போயிட்டோம். மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஆடல் பாடல் நிகழ்ச்சிலாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. சரி கொஞ்சம் நேரம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புவோம், டைமும் ஆகிடுச்சு அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம். ரொம்பவே செம்மையாக பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அதை வந்து நம்ம வீடியோ எடுக்கிறோம் தெரிஞ்சிருச்சு. ஸோ அங்கேருந்து நம்மளுக்கு வந்து ஹாயெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரி நாங்கள் 4 பேர் தான் வந்து ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். செம்ம டயர்டு 4 பேர்த்துக்குமே. ஸோ எப்படா முடியும், வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பி ரெடி ஆகிட்டோம். சரி ஆனால் அவங்க டான்ஸ் ஆடின மாதிரியே தெரியல. அவங்க டான்ஸ் ஆடட்டும் பார்த்துட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஒரு வழியாக வந்து டான்ஸ் ஆடவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சு டான்ஸு. நம்மளையும் வந்து ஃபோட்டோ எடுக்கவே இல்லை. ஸோ நம்மளே வந்து செல்ஃபாக வந்து வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு வழியாக நம்ம வந்து அந்த இடத்துல ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். நம்மளை வந்து காரில் வந்து ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னாங்க பஸ் ஸ்டாப்பில். ஏன்னா பஸ் ஸ்டாப்பில் வந்து கொஞ்சம் தூரம் தான் மஹாலு. ஸோ நம்மளை வந்து டைரெக்டாக அண்ணனே வந்து ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளும் வந்து காரில் வந்து இறங்கி பஸ்ஸு வந்து கிடைக்கவே இல்லை. ஸோ ஒரு வழியாக பஸ்ஸையும் அடித்து பிடிச்சி ஏறியாச்சு. அதுக்கப்புறம் வந்து எப்படா இறங்குவாங்க அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. நம்மளும் வந்து உட்கார வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸோ இந்த இடம் வந்து எது அப்படின்ட்டுறத கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளும் இந்த பிளேஸ் வந்ததுக்கப்புறம் தான் பாதி பேர் இறங்குனாங்க. நம்ம வந்து உட்காந்துட்டு சும்மா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டு நல்லா ஜம்முன்னு உட்காந்துட்டு ஒரு பாப்பாவையும் மடியில் உட்கார வச்சுட்டா. ஸோ அந்த பாப்பாவை வந்து மிரட்டிக்கிட்டு இருந்தா உட்காந்து. நான் வந்து பாப்பா ஹாய் சொல்லுடா அப்படின்ட்டு ஹாயெல்லாம் சொல்லி ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இவன் டெய்லி ஏதாவது ஒரு வேலை பார்த்துருவான். என்னோடய கசின்னு இன்றைக்கி என்ன பண்ணிட்டான், அவனோட கீயை வந்து பைக் கீயை எங்கேயோ வச்சுட்டான். ஸோ அதனால் இந்த ஸ்கூட்டியில் போகிறான். சரி இன்னும் டென்ஷனில் இருக்கான். சரி நம்ம எதாவது வீடியோ எடுத்து ஃபன் பண்ணுவோம் அப்படின்ட்டு பண்ணேன். கடைசியில் வந்து பாய் சொல்லடானா ரொம்ப நேரம் கழிச்சு தான் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் அவன் போனதுக்கப்புறம் ஒரே சிரிப்பு எங்களுக்கு. என்னடா செம்ம. ஃபைனலாக நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ வந்து என்னோடய அத்தை வீட்டுக்கு வந்திருக்கோம். பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஸ்நாக்ஸ் டைம். ஸோ அவங்க வீட்டில் கான் வந்து வேக வச்சுருக்காங்க. இந்த லெமனை வந்து இப்போ இதில் வந்து பிழிஞ்சிட்டு இப்படி தேய்ச்சி விட்ருவாங்க. இப்படி நம்ம பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நான் இந்த பிளேட்டில் வந்து மிளகாய் பொடியும் உப்பும் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கணும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுட்டிங்கன்னா ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடும். இப்போ இதை வந்து நம்ம டேஸ்ட் பார்க்க கொடுப்போம். கட் பண்ணிடலாம்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படா சோறு போடுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம நான்வெஜ்ஜே சாப்பிடாதனால எங்கள் அத்தை வீட்டில் வந்து ஃபிஷ்ஷு தான் எடுத்திருந்தாங்க. அதையும் ஒரு பிடி பிடிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துவிட்டோம். என் ஃப்ரெண்டு எனக்கு கால் பண்ணி நீ எங்கே இருக்க, நான் உங்கள் வீட்டுக்கு கீழே தான் இருக்கேன், ஓவர் அப்படின்னு சொன்னால் நான் வந்து இந்த வந்துட்டேன் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டேன் வீட்டுக்கு. ஸோ வந்து நானும் என் ஃப்ரெண்டும் ரொம்ப கொஞ்ச நாள்னால் ஒரு 3 days தான் ஆச்சு பார்த்து. ஸோ வந்து சண்டே அவளுக்கு வந்து லீவ் அப்படின்றனால வீட்டுக்கு வந்திருந்தா. இவங்க வந்து இப்போ வந்து ஹேருக்கு வந்து போட்டாக்ஸ் பண்ணியிருந்தனால வந்து காமிச்சிக்கிட்டு இருந்தா பகுமானமாக. அதுக்கப்புறம் பேசிவிட்டு அவளும் டைம் ஆயிடுச்சுன்னு வீட்டுக்கு கிளம்பிட்டா. வீட்டிலேருந்து ஃபோன் வந்துருச்சு. 2 days கழிச்சு வரட்டா.